It's a heavenly experience. I'm again getting to talk to you in this formal gathering. So I'm very happy. So we thought we'll just start with uh, how you came into Swami's fold, and also some background about your parents, and then we will slowly move into your days with Swami as a student. Sir is on mute. Krishna, just a second. Yeah. Okay. Sairam, am I audible? Yes, sir. Okay. Yeah. Shall we just start with 3 Omkarams? Sure. Offering my most loving pranams at the lovely lotus feet of our most beloved Lord. Saram, please wait for a minute. Saram is joining again. Yeah, very sorry about that. Some technical issue at this end. We've been having some good rains, which is very good for Puttaparthi. All the lakes are full. Puttaparthi is looking very beautiful. But because of that, what is happening is all our landlines, all the mobile towers, signals, they're all having issues around my house. Very sorry for that. Yeah, so I was just saying that when we pay our salutations to Swami's lotus feet, I think a lotus pays in comparison to our Lord's lovely lotus feet. So all of us who have seen, who've been blessed to be able to touch those lotus feet, அவரோட அந்த சுந்தர பாதம், அந்த பஜன்ல சுந்தர பாதம் சாய் பாதம்னு சொல்றோமே, அந்த சுந்தர பாதம் தொட்டா அதோட there is nothing more beautiful than that. அதனால தான் I start with lovely lotus feet
of our beloved Swami அப்படின்னு. ஸோ ஷாம் கேட்டாரு, ஸோ ஹவு வி கேம் டு சுவாமி அப்படின்னு. ஸோ சுவாமி வந்து நம்மளை கூப்பிட்டது இட் வாஸ் இன் த இயர் 1974. அது வந்து மை பேரண்ட்ஸ் வேர் இன் அ பிளேஸ் கால்ட் மெர்காரா. now it is called Madikeri in the Coorg district in Karnataka. அப்பா அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தாரு as a chartered accountant, as an auditor. So தெரிஞ்சவங்க வந்து they came and told my parents about Swami, and then I think like so many of us, Howard Moffat's book, Man of Miracles, அந்த புக்கு கொடுத்து அது படிச்சு, and then that is how the love towards Swami started. So உடனே புட்டபர்த்திக்கு வந்தா. I was a toddler. I was a little boy of 3 years, I think, when I came here first time. எனக்கு I only remember when we came, தசராக்கு வந்திருந்தோம், பூர்ணச்சந்திர ஆடிட்டோரியமில் உட்காந்துருந்தோம். நான் அம்மா மடியில் உட்காந்துருந்தது அது ஞாபகம் இருக்கு. சுவாமியை வந்து அந்த பியூட்டிஃபுல் அந்த தட் த ஃபயர், த ஹோலி ஃபயர் ஆஃப் யக்ஞா அது இருக்கும், அது பக்கத்தில் சுவாமி உட்காந்துட்டு இருந்தாரு. தட் இஸ் ஒன் இமேஜ். அது வந்து எப்படியோ என்னோட மனசுல பதிஞ்சு அது அப்படியே இருக்குது. ஸோ அது ஒண்ணுதான் எனக்கு ஞாபகம் ஃப்ரம் 1974. அதுக்கப்புறம்லேருந்து தென் அஃப்கோர்ஸ் ஐ ஸ்டார்டட் மை ஸ்கூலிங் இன் மடிக்கேரி. பட் 3rd standard வந்து ஊட்டியில் சுவாமி ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு அப்பாவுக்கு தெரிஞ்சுது. ஸோ அப்பா வந்து அங்கே ஸ்கூலிங் வாஸ் நாட் கிரேட் எங்கள் ஊரில். ஸோ சுவாமி ஸ்கூலில் போடுறதோட இன்னும் நல்ல விஷயம் என்னன்னு, ஸோ நம்ம வந்து வி கேம் டு ஊட்டி. அது ஊட்டிக்கு வருது, இட் வாஸ் அ வெரி பியூட்டிஃபுல் கனெக்ஷன் வித் சுவாமி. நம்ம வந்து மைசூரை தாண்டி பந்திப்பூர் ஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டு இருக்கிறச்சு, பின்னாடியிலேருந்து நம்ம ஒரு அம்பாசிடர் காரில் போயிட்டு இருக்கிறச்சு, பின்னாடியிலேருந்து சுவாமி பெங்களூர்லேருந்து ஊட்டிக்கு போயிட்டு இருந்தார். அது நம்மளுக்கு தெரியாது. ஸோ பின்னாடியிலேருந்து ஓவர்டேக் பண்ணிட்டு போய் பந்திப்பூர் ஃபாரஸ்ட்ல வந்து நம்மளும் நின்று ஒரு 4-5 கார் இருந்தது. அங்கே வந்து சுவாமி நம்மளுக்கு பிரசாதம் எல்லாம் கொடுத்தாரு. தட் வாஸ் அ ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் இன்டராக்ஷன் சுவாமியோட. அங்கே கூட நம்ம வந்து வீட்டில் பேசுறது தமிழ், ஆனால் நம்மளை பார்த்த உடனே சுவாமி கன்னடத்தில் அப்பாவை கேட்டார், இந்த மாதிரி எல்லிந்த பந்திதீரா அப்படின்னு எங்கேருந்து வந்திருக்கேங்க ஒன்று. ஸோ அப்பா வந்து மடிக்கேரின்னு சொன்னாங்க. சரி வெரி குட்னு சொல்லிட்டு பிரசாதம்லாம் அனுப்பிச்சாரு. அப்புறம் சுவாமி கெஸ்ட் ஹவுஸ்குள்ளே போனப்புறம் எங்கள் அம்மா அப்பா பார்த்து கேட்டாங்க, சுவாமிக்கு தெரியும் இல்லை நம்ம வீட்டில் பேசுறது தமிழ் தானே, ஆனாலும் கன்னடத்தில் எதுக்கு பேசினாரு? அப்பா சொன்னாரு, எந்த பாஷையில பேசினா என்ன, சுவாமி நம்மளோட பேசியிருக்காரு, அதுதான் பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னார் அப்பா. ஸோ நம்ம சாப்பிட்டு முடிச்சப்புறம் சுவாமி உள்ளே நம்மளை பார்த்து, அம்மாவை டைரக்டா பார்த்து சாப்பிட்டாச்சா அப்படின்னு தமிழ்ல கேட்டாரு. ஸோ இங்க வந்து அம்மா அப்பாவோட பர்சனலா கேட்டது வந்து அது உள்ள சுவாமி கிட்ட போயிருக்கு. ஸோ நம்ம என்ன எங்க எப்போ பேசினாலும் அது டெஃபினட்டா இட் ரீச்சஸ் சுவாமி. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்டராக்ஷன் நம்ம 1978 வந்து சுவாமியோட இன்டராக்ஷன் ஆச்சு. இதுவே இட் ஹஸ் காட் எஸ்டாப்ளிஷ்ட் த வெரி ஃபர்ஸ்ட் டைம். அப்புறம் போய் நான் ஊட்டியில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி தென் ஐ காட் இன் டு த ஸ்கூல். அண்ட் அப்படிதான் தட் இஸ் ஹவு மை ஜர்னி ஃபிசிக்கலி வித் சுவாமி ஸ்டார்டட். 1978 August 8th. மறக்க முடியாத ஒரு டேட். ஓகே சார், சில கியூரியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க சுவாமியோட எவ்வளவு போட்டோகிராஃப்ஸ் 1-to-1 எடுத்துட்டு பேர், அண்ட் of those pictures would you like to recollect any special incident நம்ம எல்லாரோடையும் ஷேர் பண்ற மாதிரி? சுவாமி வந்து ஐ திங்க் ஒரு பெரிய பிளெஸிங் என்னன்னா, to be a student physically in Swami school or colleges, அது ஒரு பெரிய பிளெஸிங் எல்லாருக்குமே. இந்த இடத்துல ஐ வில் வாண்ட் டு டெல் ஒன் திங். எப்பவுமே சுவாமி ஸ்டூடெண்ட்னு சொல்றோம். ஸோ சுவாமியே சொல்லியிருக்காரு, நீ வந்து இந்த காலேஜ்ல சத்யசாய் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் லேர்னிங் இல்லாட்டா ஸ்ரீ சத்யசாய் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல சேர்ந்து படிக்கலாம். ஆனா நான் சொல்ற பேச்ச நீங்க கேட்காட்டா, யூ ஆர் ஒன்லி அ ஸ்டூடெண்ட் ஆஃப் தி யூனிவர்சிட்டி, யூ ஆர் நாட் மை ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்றார் சுவாமி. ஸோ இதோட கொரோலரி என்னன்னா, ஸோ எனிபடி
யாராவது சுவாமியை பேச்சு கேட்டு how Swami wants us to be in life, அது வந்து if you are able to be like that, that person is verily a Swami student. பட் சுவாமியோட காலேஜில் ஸ்கூலில் சேர்ந்தது என்னன்னா, இட்ஸ் லைக் கெட்டிங் அ ஹெட் ஸ்டார்ட். கொஞ்சம் சுவாமி ஒரு அட்வான்டேஜ் கொடுத்துருக்காரு. ஸோ எதான ஒரு கேம் விளையாடினா தேல் சே ஓகே நீ கொஞ்சம் வீக்காக இருக்க, உனக்கு வந்து ஒரு 10 பாயிண்ட் முன்னாடியே கொடுத்துட்றேன், தென் யூ ஸ்டார்ட் பிளேயிங் ஃப்ரம் 10-0 ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த மாதிரி நம்மளுக்கெல்லாம் கொடுத்துருக்கிற கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ரா கிரேஸ் டு கம் அண்ட் பி இன் தட். ஸோ அந்த வந்து அவரோட காலேஜில் அண்ட் ஆர் ஸ்கூலில் சேர்ந்த அப்புறம் அவர் சொல்கிற பேச்செல்லாம் நம்ம கேட்டுட்டு இருந்தோம்னா, தென் தட் இஸ் வென் வி ரியலி பிகம் டப்லி பிளெஸ்ட். அவர் காலேஜில் வரது ஒரு பிளெஸ்ஸிங் டெஃபினட்டாக, பட் ரியல் பிளெஸ்ஸிங் இஸ் அவர் சொல்கிற பேச்சு நம்ம கேட்டுண்டு அந்த மாதிரி இஃப் யூ ஆர் ஏபிள் டு லீட் அவர் லைஃப், then we really become Sai students. So everyone has an opportunity to become a Sai student. So where was I? Okay. And the photograph. Swami. Ama. So a Swami oda வந்து, so once you're a student, நிறைய opportunities இருக்கு to get a photograph with Swami. Either group photograph with Swami, illata if you have participated in some program, ஒரு டான்ஸோ இல்லாட்ட ஒரு மியூசிக் ப்ரோக்ராம்லையோ அந்த மாதிரினா, then you have a chance also to get some individual photographs with Swami. Illata Swami, if he has blessed you to travel with him, எங்கேயாவது கொடைக்கானலோ சென்னையோ இல்லாட்ட மும்பையோ டெல்லியோ அந்த மாதிரி ட்ராவல் பண்ணால் அங்கெல்லாம் சுவாமி நிறைய சான்ஸ் கொடுப்பாரு டு டேக் இண்டிவிஜுவல் ஃபோட்டோஸ் வித் சுவாமி. என்னோட ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ வித் சுவாமி வாஸ் என்னோட 3rd ஸ்டாண்டர்டில் சுவாமி ஊட்டி வந்திருந்தாரு. ஸோ ஊட்டி வரைச்ச வந்து எல்லா பசங்களோட அந்த பியூட்டிஃபுல் சீனாரியோ ஆஃப் ஊட்டி, அதில் வந்து ஒரு நம்ம பிளே கிரவுண்ட் இருக்கும். அந்த பிளே கிரவுண்டில் ஒரு கார்த்தால டிஃபன்லாம் சாப்பிட்டு எல்லாரும் அங்கே போனால் சுவாமி ராதாகிருஷ்ண சார் வந்தார் அவரோட போலராய்ட் கேமரா வச்சுட்டு. ஸோ நம்ம எல்லாரையும் ஒரு 90 பசங்க இருந்தோம் நம்ம. ஸோ வித் ஈச் ஆஃப் அஸ் பக்கத்தில் வச்சுட்டு சுவாமி கை அப்படி நம்ம தோள் மேலே போட்டுண்டு அவரோட கர்ச்சீஃப் எப்படி தொங்கும் அந்த மாதிரி தோள் மேலே போட்டுண்டு ஒரு ஃபோட்டோ, போலராய்ட் ஃபோட்டோ உடனே வரும். அது உடனே பார்த்து அதை ராதாகிருஷ்ண சார் சுவாமி காமிப்பார். சுவாமி அது பார்த்த உடனே பாய் கம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு நம்மளுக்கு இண்டிவிஜுவலாக அந்த ஃபோட்டோ கொடுத்தாரு கையில். தட் வாஸ் வெரி ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் ஃபோட்டோ சுவாமியோட எடுத்துட்டது. ஸோ தட் இஸ் வெரி 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 டியர் டு மீ. அது இல்லாமல் அஃப்கோர்ஸ் ஊட்டி, கொடைக்கானல், மும்பை எல்லாம் போர்ச்சு எல்லாம் சுவாமி has blessed us with individual photographs with him. But one thing which has struck me on a few occasions was, நம்ம வந்து சுவாமி பக்கத்துல நிக்கறச்சே அவர் வந்து நம்ம இப்படி கையை கூப்பின்னு இப்படி நின்னா உடனே கையை பிடிச்சி இப்படி கீழே பண்ணிடுவார் சுவாமி. நிறைய தரம் ஆயிருக்கு, எனக்கே ஒரு 3-4 தரம் ஆயிருக்கு இந்த மாதிரி. இப்படி கையை கூப்பின்னு நின்னா ஃபோட்டோகிராஃப் சுவாமி பக்கத்துல அவர் கையை பிடிச்சி இப்படி கீழே பட்டுருவார், கீழே எடுத்துட்டுருவாரு. அண்ட் இஃப் யூ ஆர் ரியலி பிளெஸ்ட் அந்த கையை பிடிச்சுட்டே ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுத்துப்பாரு. ஸோ தோஸ் ஆர் வெரி வெரி பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ். எனக்கு ஆக்சுவலி சம் ஆஃப் அஸ் வர் பிளெஸ்ட் டு கோ வித் சுவாமி ஆன் அ ஃப்ளைட். நம்ம திரும்பி வரைச்சே வந்து இட் வாஸ் ரியலி அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் எ லைஃப் டைம். நம்ம வந்து இந்த பிளேன் வாஸ் இன் மிட் ஏர், 30,000 ஃபீட்ல பறந்துட்டு இருக்கிறச்சே யாரோ போய் சுவாமி இந்த மாதிரி மியூசிக் குரூப் இருக்கு அதான் பாடலாமா அப்படின்னு கேட்டா சுவாமி வந்து ஹீ செட் ஓகே. ஸோ நம்ம சுவாமி பிளேன்ல உட்காந்துக்கிறச்சே சுவாமி பக்கத்துல சுவாமியை சுத்தி அப்படி உட்காந்து பிளேன்ல வி ஆல் sang songs for him, whole group sang songs for him. அதுக்கப்புறம் சுவாமி வந்து எல்லாரோடையும் இண்டிவிஜுவல் ஃபோட்டோகிராஃப்ஸ் அவர் சீட் பக்கத்துலயே கையை பிடிச்சிட்டு நம்ம எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துனோம். ஸோ அங்கே கூட நான் போய் சுவாமி பக்கத்தில் உட்காரச்சு இப்படி பண்ணேன். ஸோ சுவாமி உடனே என் கையை பிடிச்சி கீழே பண்ணிட்டு சுவாமி என் கையை அப்படியே பிடிச்சிட்டு ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுத்தேன். ஸோ த ஃபோட்டோகிராஃப் இஸ் வெரி பியூட்டிஃபுல். இட் இஸ் அ பிளெஸிங் ஆஃப் அ லைஃப் டைம். அதெல்லாம் இருக்கு. பட் ஐ திங்க் அதில் இருக்கிற மெசேஜ் என்னன்னா, சுவாமி சொல்லார் இல்லை, டோன்ட் வாக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ, ஐ மே நாட் ஃபாலோ யூ. டோன்ட் வாக் பிஹைண்ட் மீ, ஐ மே நாட் லீட் யூ. வாக் பிசைட் மீ அண்ட் பி மை ஃப்ரெண்ட் அண்ட் ஐ வில் லீட் யூ ஆன்னு சொல்றாருல்ல சுவாமி. ஸோ அந்த மாதிரி சுவாமி வந்து இப்படி கை கூப்பினா வானா சொல்லி கையை பிடிச்சிக்கிறார் பாருங்க. ஸோ that I think it tells us so much that சுவாமி சொல்றாரு, என் கையை பிடிச்சுண்டு என் பக்கத்திலேயே நடங்கோ, I will lead you on to the path that I want you to. So I think that is the biggest lesson I have taken from in the individual photograph. சுவாமி கையை பிடிச்சுட்டு இருக்கிற ஃபோட்டோகிராஃப்ஸ்ல
எனக்கு கிடைச்ச லெசன் இதுதான். ஸோ தோஸ் ஆர் சம் ஆஃப் த மெமரிஸ் வித் ஃபோட்டோகிராஃப்ஸ் வித் சுவாமி. ஓகே சார். ஆன் அ சிமிலர் நோட், நீங்கள் சுவாமியோட க்ளோஸாக இருந்த டைம்ல தான் have you ever been blown away by his omnipresence, omniscience? Something very personal that happened, you were like, oh my god, அந்த மாதிரி ஏதாவது Swami does with most of us, right? So அந்த மாதிரி உங்களுக்கு an experience. See, I think one big danger, I would call it a danger of being so close to Swami is சுவாமி வந்து நெருப்பு மாதிரி. அவரே சொல்லுவாரு, ரொம்ப பக்கத்துல போய் தொட்டாலே கை சொட்டு போயிடும். So if you're at a nice distance, you will get the warmth from the fire. And another problem with in the proximity என்னன்னா அந்த மாயா, that shield of maya that he will put, and we have to constantly pray to Swami. Swami, and the shield of maya and the curtain எடுங்கோ Swami, அவருக்கு தான் ப்ரே பண்ணோம். And eventually he will grant that. எப்படி கிராண்ட் பண்ணார்னா, நம்மளுக்கே தெரியாம there will be some episodes டக்கு டக்குன்னு ஏதோ சின்ன சின்னதா காமிச்சிருவாரு. அந்த நிமிஷத்துல we may not even recognize, but அதுக்கப்புறம் போய் when we think about it, we'll say, oh my god, what just happened there, அந்த மாதிரி. ஸோ ஒருத்தர் நம்ம இன்டர்வியூ ரூம்ல அப்பா அம்மா வந்திருந்தா புட்டபர்த்திக்கு. சுவாமி had called us for an interview. அந்த இன்டர்வியூ ரூம்ல வந்து அதுக்குள்ள ஒரு பர்சனல் இன்டர்வியூ சின்ன ரூம் இருக்கும். அதுல கூப்பிட்டு சுவாமி டாக்ஸ் அபவுட், he blesses the family with உங்க என்ன ப்ராப்ளம் இருக்கு கேட்கலாம் அங்க, instead of doing it with other people outside in the interview room. இன்னொரு சின்ன இன்டர்வியூ ரூம் உள்ள. அதுல வந்து சுவாமி அங்க போய் உட்கார்ந்த உடனே அம்மாவை பார்த்து, நீ இந்த வாட்டி எனக்கு வந்து லவங்கமுக்கு ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கே அப்படின்னு டைரக்டா கேட்டாரு. அன்னைக்கு தான் அப்பா அம்மா வந்திருந்தா, வந்தோடனே சொல்றாரு போர்ஷன் டைம்ல அம்மா வந்த கூப்பிடுன்னு. அங்க போய் உக்காந்த உடனே அம்மா பேக்குள்ள இருக்குது கேட்டார் சுவாமி எங்கன்னு. சுவாமி அப்படின்னு அம்மாவை சோ த்ரில்ட். அண்ட் அந்த ஒரு சில்வர் பாக்ஸ் எடுத்திருந்தா, அந்த பாக்ஸ் எடுத்துட்டு அதுல இருந்து ஒரு லவங்கம் உடனே எடுத்து வாயில போட்டுட்டாரு. ஏன்னா நிறைய வருஷமா அப்பா அம்மா வந்துட்டு இருந்தா. அண்ட் பை சுவாமிஸ் கிரேஸ் அவர் சுவாமி வந்து he had spoken to அப்பா அம்மா many times. இன்டர்வியூ ரூம்ல கூட கூப்பிட்டு பேசியிருந்தாரு சுவாமி. பட் அந்த வாட்டி ஆஃப்டர் மெனி டைம்ஸ் சடனா பேசறச்சே, அந்த லவங்கம் பாக்ஸ் ஒன்று வாங்கிட்டு வந்தியே அது எங்கன்னு கேட்டு வாங்கி ஒரு லவங்கம் வாயில போட்டுட்டாரு. அதோட நேரத்துல தெரியும், நீங்க வந்து பெங்களூர்ல நீங்க வந்து வாங்கோ, அப்பா அம்மா 2 பேரும் காமிச்சு, நீங்க வந்து ஒரு கடையில ஏறச்சே இவர் வாண்டானாரு, 2வது கடையில ஏறச்சே நீ வாண்டான்னு சொன்ன, 3வது கடையில நீங்க 2 பேரும் சேர்ந்து ஓகேன்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்தீங்கன்னா we were just blown. Parents were just blown. Of course நான் அவளோட இல்லை, I was in the hostel, but அப்பா அம்மா were totally blown, saying that my god, he keeps showing us step by step that at every step he is with us அப்படின்னா. ஸோ எக்ஸாக்டா நடந்தது அப்படியே சொன்னார் சுவாமி. ஸோ அது ஒரு தரம் நடந்தது. இன்னொரு தரம் அவர் நம்மளுக்கு என்ன, பார்த்தாலே போறோம், தொட்டாலே போறோம். நான் வந்து உங்களுக்கு விபூதி கொடுத்து கூட பண்ணுவேன், உங்களுக்கு வேற ஏதான வஸ்து கொடுத்து கூட பண்ணுவேன். நான் எப்படி பண்ணாலும் he's just showing us that I can in a method. I don't need the method. If I want, I can use the method. எனக்கு மோஸ்ட்லி Swami has and he has made me okay. எப்படி நான் சின்ன வயசுல இருக்கும், அது ஹாஸ்டல் சுவாமி வெயிட் பண்ணி கொடுத்து he got me rid of that problem, ஆஸ்துமால. ஒரு தரம் ஒரு நம்ம சம்மர் கோர்ஸ்ல 1990 or 91
சம்மர் கோர்ஸ் ப்ரோக்ராம் அன்னைக்கு ஈவினிங் இருந்தது. அன்னைக்கு மார்னிங் நான் எழுந்துக்கிறேன், தொண்டை டோட்டலி ஷட் டவுன். வார்த்தையே வரல, பேசுறது கூட வரல. அன்னைக்கு நான் கவாலி வேற பாடுறேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் எல்லாரும் பேசிட்டு என்ன பண்றது, போய் சுவாமியை தான் கேட்கணும். அந்த லிபர்ட்டி அட்லீஸ்ட் கொடுத்துருக்காரு சுவாமி. அன்னைக்கு மார்னிங் சுவாமி வந்து திரை பிருந்தாவன்லேருந்து வெளில வந்து, பிருந்தாவன்ல சம்மர் கோர்ஸ், ஸோ திரை பிருந்தாவன்லேருந்து வெளில வந்து சுவாமி வெளியில தர்ஷன் போயிட்டு இருக்கிறச்சு நான் வார்டன் பர்மிஷன் கேட்டு கேட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருந்தேன். உள்ள போய் என்னை பார்த்த உடனே ஏமி அப்படின்னு கேட்டார் சுவாமி. என்ன அப்படின்னு நான் சொன்னேன், சுவாமி தொண்டை గొంతు పోయింది స్వామి, తొండ పోయిடுతాను. అయ్యో పాపం ఏమైంది அப்படின்னாரு. என்னோ தெரியல, எனக்கு மூஞ்சில ஃபுல்லா டென்ஷன். அன்னைக்கு பாடணும், அது தவிர இன்னும் 2 பாட்டு பாடணும் சுவாமி அப்படின்னு பார்த்துட்டு கிட்டக்கு வந்த அந்த அவரோட கண்ணுல இருக்கிற கம்பேஷன் cannot be matched. அந்த கம்பேஷனோட வந்து பக்கத்துல வந்து ஐயோ பாப்பம் గొంతు బాగలేదా அப்படின்னு, ஐயோ பாவம் தொண்டை சரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தடவி விட்டாரு. ஒரு தரம் தடவி விட்டுட்டு போ பாக போతుంది அப்படின்னு சொல்லிட்டு நீ போ அப்படின்னாரு. அவ்வளவுதான், தர்ஷனுக்கு போனாரு. நான் வந்து ஐ ஹேட் டு கோ பேக் டு ஹாஸ்டல் சம்மர் கோர்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணறதுக்கு. நம்மளுக்கு வந்து ஒரு 3 hours லேட்டர் வி ஹேட் அ ப்ராக்டிஸ் செஷன். அந்த ப்ராக்டிஸ் செஷன்ல போய் நான் பாடினேன். மை த்ரோட் வாஸ் ஓப்பன். அண்ட் ஸோ ஏன்னோ விபூதி கொடுத்து கூட சரி பண்ணலாம், அவரோட டிவைன் டச்சால கூட சரி பண்ணலாம். ஆர் ஒரு தரம் தொண்டை சரியா இல்லாம நான் சுவாமிக்கு வந்து இந்த வாட்டி பிசிக்கலா ஒன்றும் சொல்லலை. பட் இது கூட பிருந்தாவன்ல இருந்தோம் டு கோ இன்டு திருநாவன் நின்றுட்டு இருந்தா சுவாமி வந்து தர்ஷன்ல அப்போ சாய்ராம் ஷெட் இருக்கும், அதுலேருந்து திரும்பி போயிட்டு இருக்கச்சு நான் லைன்ல இருந்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தேன், தெரிய எல்லா பசங்களும் நின்றுட்டு இருக்காங்க. அப்புறம் 2வது தரம் எனக்கு கரெக்டா பாயிண்ட் பண்ணி அப்படின்னா முன்னாடி போனேன். நான் முன்னாடி போனா ஜஸ்ட் அப்படி கை இருந்தது, கையால இப்படி பண்ணாரு. பண்ண ஒரு சுகர் கேண்டி அப்படி கேம் ஃபிளைங் டுவர்ட்ஸ் மீ. அது பிடிச்சிட்டேன், சுகர் கேண்டியை பிடிச்சிண்டா அப்படின்னாரு. சாப்பிடுங்க, சாப்பிட்டேன். ஸோ தேட் வாஸ் த கியூர் ஃபார் தட் டைம். ஸோ சாமிக்கு வந்து மனசால ப்ரே பண்ணா ஆர் வர்பலி சொன்னா, அவர் விச் மெத்தட் ஹீ ஃபாலோஸ் டு cure you, that is all his doing. And இதே இதுல வந்து எங்க அம்மாவுக்கு ஒரு தரம் நான் சொல்றது இதெல்லாம் பிசிக்கலா சுவாமி இன்டர்வியூன் பண்ணது. அம்மாவுக்கு வந்து அம்மாவோட தொண்டை சரியில்லாம இருந்து சுவாமி ட்ரீம்ல வந்து அம்மாவுக்கு ஒரு பஜன் நான் லீட் பண்றேன், நீ ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லி அம்மா ஃபாலோ பண்ண பஜன். அந்த ப்ரீவியஸ் நைட் வரைக்கும் அம்மாவுக்கு தொண்டை இல்லை, படுத்துக்கடிச்சு. ஸோ ட்ரீம்ல வந்து அது சுவாமி சொன்னாரு, அம்மா பஜன் ஃபாலோ பண்ணா ட்ரீம்ல. கார்த்தால எழுந்து கரிச்சே ஹர் throat was fully fine. So Swami can, நான் சொன்ன மாதிரி, he can adopt any method, he need not adopt any method. It is just his way of showing to us that எனக்கு I can do all this, this is my omniscience, this is my omnipotence அப்படின்னு. So I mean can go on, but we'll go on to the next yes question. Before going on to the next question, sir, அந்த அம்மாக்கு சுவாமி ட்ரீம்ல பாடின பஜன் என்ன பஜன், தெரிஞ்ச பஜன், can you sing for us? After that obviously it became one of Amma's favorite bhajans. Oh, okay. Yeah, obviously அது பாடி Amma was not a singer, but Swami lead பண்ணி follow பண்ணா அதோட what more you want, obviously it becomes the favorite. It was आनंद सागरा मुरलीधरा, आनंद सागरा मुरलीधरा, मीरा प्रभु राधे श्याम वेणुगोपाला, नंद यशोदा आनंद किशोरा, जय जय गोकुल बाला, जय वेणुगोपाला, जय जय गोकुल बाला, जय साई गोपाला, आनंद सागरा मुरलीधरा. That was the bhajan. Yeah. Next question, sir.
among the many festivals that are celebrated at Prashanthi Nilayam every year, which one you like the most, and if there is some experience that you want to share? பிரசாந்தி நிலையம்ல நடக்கிற ஒரு ஃபெஸ்டிவலும் கிராண்ட். உங்களுக்கு தெரியும், எவ்ரிஒன் நோஸ் ஹவு கிராண்ட் த ஃபெஸ்டிவல்ஸ் ஆர் தட் டேக் பிளேஸ் இன் பிரசாந்தி நிலையம். அண்ட் ஒன்னொன்றுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஸோ ஈவன் ஸ்டார்டிங் வித் அ நியூ இயர் செலிப்ரேஷன் வேர் ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அலுமினி ஆல்சோ கம், அதுவும் ஒரு பெரிய ஃபெஸ்டிவல். ஸ்போர்ட்ஸ் மீட் ஒரு ஃபெஸ்டிவல், தோ இட் இஸ் ஸ்போர்ட்ஸ், இட் இஸ் அ ஃபெஸ்டிவல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ். Shankaranti is a big festival. Shivaratri takes a very different, or avatar of a festival. Adula vandu, it's very solemn, and we have heard of, when Swami has said on Shivaratri day morning or varche kala todakudadu, because that is a power which he takes upon himself on Shivaratri. So Shivaratri has that kind of a different of a devotional fervor madri. Guru Purnima is very different. So other nadula Ramnavami, Ugadi, I mean there are so many festivals, and after that Eid was celebrated, and then Christmas is celebrated, and Dashera, on the Yagnamoda and Dashera, my God, avlo grand ah nadakkum and 10 naalum. So but எனக்கு somehow if I have to choose from all these festivals, எனக்கு வந்து கிருஷ்ண ஜென்மாஷ்டமி இஸ் சம்திங் தட் இஸ் வெரி ஸ்பெஷல். ஏன்னா அந்த கிருஷ்ணரோட அவதாரமே தட் இஸ் சச் அ ஜாய்ஃபுல் அவதார். அண்ட் ஆன் ஜென்மாஷ்டமி அவர் சாய் கிருஷ்ணா அவர் அந்த பீதாம்பர் ரோப் போட்டு வெளில வருவாரு மார்னிங். அண்ட் இன் தோஸ் டேஸ் ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்ம வந்து மியூசிக் ப்ரோக்ராம் பண்ணுவோம். நம்ம மேல தட் அப்பர் போர்ட் மியூசிக் ப்ரோக்ராம். ஸோ சுவாமி வருவார், வந்துட்டு அந்த ஸ்வீட் ஸ்மைலோட ஹீல் பி ஜஸ்ட் வாக்கிங் அரவுண்ட் த போர்ட்டிகோ, அண்ட் ஹீல் பி வெயிட்டிங் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் டு கோகுலம்லேருந்து டு பிரிங் ஆல் த கவுஸ். அதுக்கு இஃப் ஐ கேன் யூஸ் த வேர்ட், ஒரு மாதிரி இம்பேஷண்டா வெயிட் பண்ணிட்டு இருப்பார் சுவாமி. எப்பதான் வருவான் நாங்க பசங்க, அந்த கவுஸ் when will they come-னு. கவுஸ் மாத்திரம் இல்லை, அலாங் வித் த கவுஸ் பீகாக் will be brought, பிஜன்ஸ் வரும், சின்ன சின்ன மான் எல்லாம் வரும், எல்லாம் எடுத்துட்டு வருவா. அண்ட் சுவாமி will be so joyous, அந்த அட்மாஸ்பியர் இஸ் so happy. அண்ட் வந்த உடனே சுவாமி வந்து everyone has seen this, போய் அந்த எல்லாம் ஒரு மாடுக்கும் போய் அவர் கையால அந்த வாழைப்பழம் ஊட்டுவாரு, கையில வந்து அந்த சின்ன மானை பிடிச்சிருப்பாரு, ஃபீடிங் பால் கொடுப்பாரு. அண்ட் பியூட்டிஃபுல் டெக்கரேட்டட் சாய்கீதா வரும்ல. சாய்கீதா வந்த உடனே சாய்கீதா cannot contain joy, சுவாமி cannot contain his joy. ரெண்டு பேரும் போய் அது சாய்கீதா வந்து பக்கத்துல வந்து சுவாமி முடியெல்லாம் இப்படி தொட்டு இருந்தா, ஐயோ எவ்வளவு லக்கிப்பா நீ சாய்கீதா அப்படின்னு. this is all our thoughts. அங்க உட்காந்து அந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமி மார்னிங்ல எவ்வளவு லக்கி அந்த மாடு, அந்த மானு, இந்த சாய்கீதா to be physically fed by Swami, எவ்வளவு பண்ணிருக்கா. ஸோ தட் இஸ் த கைண்ட் ஆஃப் ஜாய் செலிப்ரேஷன், அந்த மூட் இருக்கும். அண்ட் சுவாமி ஆல்சோ எல்லாம் நம்ம பாடுற பாட்டெல்லாம் கூட மியூசிக் ப்ரோக்ராம். ஸோ நம்மளுக்கு வந்து மியூசிக் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண சொல்லிடுவாரு, நம்ம பாட்டுக்கு பாடிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் இந்த மாடு மானெல்லாம் சாகிதா எல்லாம் வந்த அப்புறம் மியூசிக் பாட்டு போயிட்டு இருக்கோம். ஆப்வியஸ்லி சுவாமி இஸ் லிஸ்னிங், பட் attention with and everyone involved in that. ஒரு தடவை இதே மாதிரி பாடிட்டு இருக்கிறச்சே மியூசிக் ப்ரோக்ராம்ல ஒரு பிரதர் வந்து இந்த பாட்டு எதுக்கும் செலக்ட் பண்ணியிருந்தாரு. चलती चकी देख कर दिया कबीरा रोए, दो पाटन के बीच में सादत बचा न कोई, दो दिन का जग में मेला सब चला चली का खेला. இந்த மாதிரி பாட்டு ரொம்ப நல்ல பாட்டு. இதெல்லாம் இது கபீர்தாஸ் எழுதின பாட்டு. டியூன் நல்லா இருக்கும், எவ்ரிதிங் இஸ் நைஸ். சுவாமி உடனே அங்கே ஜாயஸ் மூட்ல இருந்தாரு. அப்படி வந்துட்டு பாட்டு அப்படின்னு எடுத்துட்டு, என்ன பாட்டு இது அப்படின்னு கேட்டாரு.
it is such a happy mood. எல்லாரும் அவ்வளவு சந்தோஷமா இருந்தா, நீ என்ன சல்தி சக்கி தேக்கிக்கர் இந்த கிரைண்டிங் ஸ்டோனை பார்த்து கபீர் பார்த்தாரு, அவர் அழுதாரு, என்னால எல்லாம் ஒரு நாள் either today or tomorrow everyone has to go, அந்த மாதிரி ஒரு பாட்டு. Though it may be the ultimate truth of life, but that is not the sandarbham. So Swami wanted everything to be joyous. So நம்ம பாடுற பாட்டெல்லாம் அவர் முன்னாடியே இன்டர்வியூ ரூம்ல கூப்பிட்டு கேட்டிருந்தார். But that particular day, obviously, this was missed. In the part அவருக்கு காமிக்கல, and I mean that year we had not gone and sung before him. So it was a lesson not just for that year. It was a lesson for all Krishna Janmashtamis. இது 1990s எப்போ ஆனது இது, and for everybody, not just that brother. யாருமே according to சந்தர்ப்பம் பாடணும் அப்படின்னு. So Krishna Janmashtami, I think is such a joyous festival to see our Lord Sai Krishna. ஏன்னா அவர் for Swami all his devotees are special, but நம்மளுக்கு whenever Swami talks about devotees, Radha Meera, அவள் try to become like them, அவள் மாதிரி try to become like them. என்ன சுவாமி சொல்லுவார் ராதா பத்தி, ராதகோ ஆதார தரா ஆராதனா அப்படின்னு சொல்றாரு. ராதகோ ஆதார, வாட் இஸ் த பேசிஸ் ஆஃப் ராதா இஸ் தரா ஆராதனா. Swami's beautiful play of words, but so filled with meaning. Swami ராதகோ ஆதார தரா ஆராதனா. It is a continuous ஆராதனா to Lord Krishna. எப்பவுமே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு இருப்போம். It is like a stream. Dhara, like a string, like a stream. That is Radha. And Meera Pati, I mean, we can have separate sessions on Radha and Meera. So, avaloda those memories and those thoughts also come on that so special Swami, and for a few of us also. Yeah. On a related note, sir, the general observation, நம்ம இங்க இருக்கிற எல்லாருக்குமே கூட தெரியும், that Swami is not very fond of the melancholy, the sad emotions part of the devotee. He always wants everybody to be, fully joyful and happy and all that. Chaitanya Mahaprabhu in our convocation drama, you did the Chaitanya Mahaprabhu role that Swami had directed, if I'm correct. Chaitanya Mahaprabhu, as we know from what we read, அது ரொம்ப ஒரு all the time crying and pining for Lord Krishna role தான். So I thought, I mean, how was the whole experience? உங்களுக்கு எப்படி இருந்தது அனுபவம் சைத்தன்ய மகாபிரபுவா நடிக்கும் போது? அப்புறம் நீங்க எப்படி அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்க, அண்ட் சுவாமி கொடுத்த இன்புட்ஸ் என்ன, அண்ட் அந்த டிராமா நாங்க பார்த்ததுல நிறைய சாங்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு சாங் தட் யூ லைக் த மோஸ்ட் ஃப்ரம் தட், இஃப் யூ கேன் சிங் ஃபார் us. Okay. Yeah, generally it's very true that Swami wants us to be happy and joyous. Melanch when Krishna, and then, so on pangs of separation, that is the only time I think you are allowed to feel dejected. When your pining becomes so much, only when you are separated from the Lord. Because I think there is no other reason, Swami says, no other reason to feel dejected in life other than, Swami says, in spite of anything, be happy. Swami enna ketalum, sometimes some people go and give them tell me ava, their own permanent adidallam poi enna sonnalum Swami manchidi அப்படினுவாரு. மஞ்சிதினா சுவாமிக்கு that is the eternal truth. நம்மளுக்கு எல்லாம் அது வரத்துக்கு, we are all on that journey. But Swami so feeling sad for a pining is when we are separated from him. So that is the only part where Chaitanya Mahaprabhu is. All the other time, he's joyously in tune with Hari, with his Krishna, with his Hari. So how Swami managed to get us in tune with that, to play the part of various parts we played in that drama. Our varchallam okkandu nammalukku Chaitanya Mahaprabhu patti
இதெல்லாம் சொல்லிட்டு ஒருத்தர் சொல்ல வந்து அந்த டிராமால டான்ஸ் எல்லாம் ஆடணும் எல்லாம் சொல்லுவாங்க. people have to சொல்லாங்க. So I am almost in that category. But அதுல வந்து சைத்தன்ய மகாபிரபு apart from singing dance a lot, so நிறைய telling many things. Director, you would not say don't be apprehensive. ஒரு ஸ்டோரி சொல்லுவாரு with some moral. அது understanding what was in that, and then we used to get our lesson from that. அவர் சொல்லுவார், when Chaitanya Mahaprabhu was going in the market, he will be singing about God. எல்லாரும் பார்த்து அவரை they will ridicule him, but he would not mind. But there was a group of people, அவர் பின்னாடியே போய் அவர் வந்து இந்த டோலக் ஒன்று வாசிப்பாரு, அது வாசிட்டு இருந்தா அது பிடிங்கிட்டாங்க. சரின்னு எடுத்துட்டு ஒரு சிம்பிள் தாளம் அது வாசின்னு பாடின்னு அதுவும் பிடிங்கின்னு போயிட்டாங்களாம். ஸோ சுவாமி சொன்னாரு, இது கூட பிடிங்கிண்டா அதுவும் பிடிங்கிண்டா சைத்தன்ய மகாபிரபு பாடுறது நிறுத்தல. அவருக்கு வந்து ஹரியோட பேரு பாடணும். எனக்கு இந்த சிம்பிள் இந்த டோலக்கெல்லாம் இல்லைன்னா மேபி ஹரி டஸ் நாட் வாண்ட் மீ டு ஹேவ் இட். சரி கைதான் இருக்கே, தட்டிண்டு பாடலாமே. அதானே சுவாமி டெல்ஸ் ஆல் ஆஃப் அஸ், கிளாப் பண்ணிட்டு பாடணும் பஜன் அப்படின்னு. கை இருக்கு, த்ரோட் இருக்கு, அது யாரும் பிடுங்க முடியாது. ஸோ he said, எனக்கு அது போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்ல he used to go around singing Hari's bhajan, not worried about anything. இந்த மாதிரி எல்லாம் சொல்லி சுவாமி used to encourage us and tell us, don't worry about what you can, what you can't அப்படின்னு. Go ahead and do your best. Hari is important. ஹரி பஜன பினா சுக சாந்தி நஹின்னு சுவாமி சொல்றாருல, அந்த ஹரியோட பஜன், without that there is no sukha, there is no shanti. So that is one of the lessons, takeaways from Chaitanya Mahaprabhu. So nammalukku vandu our God is important to us. Any group of people who may say anything, enga kadavul enakku important, that we must keep him close in our heart at all times. That was a lesson. Any song from that, if you remember, sir? Okay. अखियाँ शाम मिलन की प्यासी, शाम मिलन की प्यासी, अखियाँ शाम मिलन की प्यासी, प्रेम बेल हरि चरण लेटी, चरण कमल द्वारिकाधीश तुम्हीं हर वृंदावन के वासी, शाम मिलन की प्यासी, अखियाँ शाम मिलन की प्यासी. Thank you, sir. This is Chaitanya Mahaprabhu pining. Yeah, okay. Sir, நீங்க வந்து இத பாடிண்டே நடிச்ச அந்த மாதிரி லைவா பாடிண்டே நடிக்கணுமா, அது எல்லாம் ரெக்கார்டடா எப்படி இருந்துச்சு? இதுல வந்து we had one song probably which was not recorded. ஏன்னா recording started around this time. அதுக்கு முன்னாடி எல்லாம் earlier times எல்லாம் we used to try and record. Dialogues would be live, but part எல்லாம் even from 60th birthday time onwards, Swamiyoda 60th birthday time lende the songs used to be recorded. There were hardly one or two songs probably which had to be sung live, but they were all recorded. Okay. Sir, we have a list of questions yet to cover, and then we are probably we don't have too much time. So I just skip a few questions, and I thought I will go into the core of the music part of it. I'm sure நிறைய பேர் உங்கள்கிட்ட அது கேட்கணும். So what do you think singing is all about, and உங்களுடைய practice routine என்ன? How do you maintain your voice? And there are so many such questions. அதெல்லாம் நீங்க if you can let us know.
I think Namloda, I'll start off by saying that Sai Bhajans is, I think, the biggest blessing. I mean, it should not be now on the Sai Bhajans organization. It should not be as if I'm advertised, something very special, but it is very special. We always think that if there are doors or கதவா இருந்துட்டு நம்ம வந்து கிட்ட போனோம், நம்ம ஆர்கனைசேஷன்லயே ஃபர்ஸ்ட் கதவு பஜன் தான். There are innumerable examples. எப்படி என்ன டிவோட்டிஸ் எப்படி வந்தானே நான் அப்படி போயிட்டு இருந்தேன், அந்த பஜன் கேட்டேன், பஜன் ஐ வாஸ் ரியலி சோ எனாமர்ட், அப்புறம் போனேன், then I heard there are seva activities, அப்படி அப்படின்னு உள்ள வருவார். So we always like to think that the first door is Sai Bhajans. And அதுல என்ன, the beauty of Sai Bhajans is lead பண்றவன் மாத்திரம் இல்ல, it is the thousands, the majority of people, 99.9% of the people எல்லாரும் பஜன் ஃபாலோ பண்றதுதான். ஸோ நான் சொல்றது வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் த லீட் சிங்கர்ஸ், பட் எவ்ரிபடி ஆர்கனைசேஷன்ல. அண்ட் சுவாமி வாண்டட் தட். சுவாமி வந்து பஜன் போய் மூடி உட்கார்ந்த ரொம்ப அங்க வந்து நீ பஜனுக்கு வந்து கண்ணு மூடி வந்தா have to cut from this word solely or joyously anything. That is the thing to tell our everybody cannot leave. But for me, Swami, நான் வந்து Swami interactions me ஏதாவது சொன்னாரு வந்து Anil has been to Swami has been through இதான ஒரு பஜனா automatically எனக்கு வந்து that is a connection. I'm sure it is. So Sairam is joining again. Sairam. Hello, can you hear me? Yeah, Sairam sir. Sairam, sorry. So I was saying bhajan is the inner connection that we all have to do with we can get with Swami through bhajans. ஏன்னா நம்ம வந்து நிறைய பஜன் ஒர்க் ஷாப் பண்றோம். என்ன சாய் பஜன்ஸ்ல வந்து there are so many emotions that we can pray to Swami. ஒரு நாளைக்கு அதான் சொல்லுவோம் இல்ல, பாஸ் எதான திட்டினார்னா வந்து சுவாமிக்கு ஐயோ சுவாமி பாஸ் திட்டினாரு காப்பாடலாம், ஏதான ப்ரொமோஷன் வந்ததுன்னா ஏதான ஃபேமிலியில் ஏதாவது நல்ல இது இருந்ததுன்னா we can come to Swami, thank you Swami பாடலாம். So bhajan is a way to speak with Swami. சுவாமியோட பேசலாம் with bhajan. பேசலாம் in the sense பாடிண்டு you can convey your heartfelt emotions to Swami. That is what bhajan is, which is a tool for all of us. நம்ம வந்து practice, I try to get some basic bass practice in the mornings. கொஞ்சம் டைம் கிடைக்கிறது I try to do just for getting some steadiness of the voice. And நம்மளுக்கு எல்லாம் what is at least in பிரசாந்தி நிலையம் biggest advantage, ஒரு 45 நிமிஷம் every day if you're able to sing bhajans for 45 minutes full throated, and நம்ம voice will remain in a condition to sing Sai bhajans. ஏன்னா Sai bhajan is a sankirtan. நம்ம வந்து ஸ்டேஜ்ல உட்காந்து we are not giving a performance. And Swami says that சாய் பஜன்ஸை வந்து எவ்வளோ சிம்பிளாக வச்சுட்டு
எல்லாரும் ஃபாலோ பண்ற மாதிரி பாடினா தட் இஸ் த பெஸ்ட் சுவாமி சொல்லியிருக்காருல. ஸோ நம்மளுக்கு வந்து இஃப் யூ கீப் அவர் வாய்ஸ் கல்ச்சர்ட் த்ரூ கான்ஸ்டன்ட் சிங்கிங், தான் எல்லாரும் கேட்பா என்ன பண்ணுறது, எனக்கு டைம் இல்லை, அது இல்லை. உனக்கு வந்து நீ ரெடி ஆச்சு, உனக்கு ஒரு 5 minutes நடுவில் டைம் கிடைக்கிறதுல நீ வந்து ஓப்பன் யுவர் வாய்ஸ் அண்ட் சிங். நிறைய நாள் நம்ம வந்து இப்படி ஹம்மிங் பண்ணிட்டு வந்து நம்ம இன்னைக்கு பாடிட்டேன். பட் தட் டஸ் நாட் கீப் த த்ரோட் இன் குட் சிங்கிங் கண்டிஷன். நீங்கெல்லாம் you're all trained singers, which I am not. But is that continuously if you sing, it will help keeping your voice cultured and you can sing full throated to Swami. And நிறைய பேர் வந்து இது சாப்பிட்டா your தொண்டை சரியா இருக்கும், அதை சாப்பிடவே கூடாது, சில பேர் மோரை குடிக்கக்கூடாது, ஊறுகாய் சாப்பிடக்கூடாது அப்படின்னு எண்ணெய் தானே போட்டா. அது வந்து யாரோ இங்க வந்திருந்தாங்க, அவருக்கு வந்து many years back அவரை கேட்டா அவர் சொன்னாரு, அந்த மாதிரி டோன்ட் மேக் இட் அ ஹேபிட். உனக்கு இல்லை, யூ டோன்ட் ஹேவ் தட் ப்ராப்ளம், யூ டோன்ட் ஃபார்ம் அ ஹேபிட் சேயிங் தட் நான் மோர் குடிச்சா என் தொண்டை கட்டிடும் அப்படின்னு. டோன்ட் ஹேவ் தட். ஸோ நம்மளுக்கே தெரியும், இஃப் வி எஃபெக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சுன்னா தட் வி கேன் அவாய்ட், பட் அதர்வைஸ் தேர் இஸ் நத்திங் எல்ஸ். அண்ட் சுவாமி வந்து நான் சொன்ன மாதிரி தொண்டைக்காக so many times he has given these things. And there was one unique occasion when எனக்கு தொண்டை சரியாலாம் இருந்தது. நான் 11th standardல இருந்தேன். நான் அந்த டான்ஸ் ட்ராமா கால் கிருஷ்ண லீலலு, அதுல வந்து சில பாட்டெல்லாம் சுவாமியை கத்து கொடுத்தாரு. నవనీత చోరుడోయమ్మా నీ చిన్ని కృష్ణుడు మా ఇంట దూరినాడమ్మా, మా ఇంట దూరినాడమ్మా. அந்த மாதிரி ஒரு பாட்டு இருந்தது. சுவாமி டு டீச் அந்த இதெல்லாம் கத்து கொடுத்துட்டு இருந்தாரு இன்டர்வியூ ரூம்ல. அப்போ ஒன் ஆஃப் தோஸ் டேஸ் மை த்ரோட் வாஸ் நாட் குட். சுவாமி அப்போ கேட்டாரு, பாட வச்சு இன்டர்வியூ ரூம்ல, என்ன தொண்டை சரியா இல்லையா அப்படின்னு கேட்டாரு. இல்லை சுவாமி கொஞ்சம் கட்டின்னு இருக்கு அப்படின்னு. சாமி வந்து வெரி ஸ்ட்ரேஞ்ச், அவர் மெட்டீரியலைஸ் பண்ணி எனக்கு ஒரு லெமன் கொடுத்தாரு. லெமன் கொடுத்து அவர் சொன்னார், நீ ஹாஸ்டல் ஒரு கிளாஸ் தண்ணி அதை குடிச்சிடு அப்படின்னு சொன்னாரு. அண்ட் அட் ஒன் பாயிண்ட் இன் டைம் ஒரு 1 glass of lemon juice was the cure. ஸோ நான் சொன்னேன்ல, சுவாமி ஹேஸ் மெனி மெத்தட்ஸ் ஆர் நோ மெத்தட். ஸோ அதுவும் that also one thing happened. So I think in brief that is about singing and voice. Okay. On convocation drama singing for so many years, is there something very memorable that you want to share of the so many songs that you've sung? I think all of us know of one song which is composed by Sailesh sir here, called Chalre Man Apne Dham. அதுல வந்து சுவாமி வந்து சைலேஷ் சார் வந்து எனக்கு கற்றுக் கொடுக்க சொன்னார் அந்த பாட்டு. And Sailesh sir has his own beautiful experience of how that song got composed. அவர் நிறைய பாட்டு சுவாமி கிட்ட எடுத்துன்னு போய் அங்கேருந்து இங்கேருந்து எடுத்துட்டு எல்லாம் சுவாமி இது இல்லைன்னு சொல்லிட்டு லுக் விதின்னு சொன்னாரு. ஸோ சைலேஷ் சார் வந்து ராத்திரி எல்லாம் உட்காந்து லுக் விதின் இந்த டியூன் வந்தது. நெக்ஸ்ட் டே போய் சுவாமிக்கு இன்டர்வியூ ரூம்ல இந்த பாட்டு சுவாமி அப்படின்னு காமிச்சா இது அப்படின்னு சொன்னாரு. ஸோ நம்ம ப்ராக்டிஸ் செஷனுக்கு சுவாமி அந்த ட்ராமாக்கு வரைச்சே என்னையும் கூப்பிடுவா. ஸோ தட் அந்த பாட்டெல்லாம் அப்போ வி யூஸ் டு சிங் லைவ். அது ரெக்கார்ட் ஆகிற வரைக்கும் அங்கே உட்காந்துட்டு சுவாமி முன்னாடி உட்காந்துன்னு நம்ம பாடுவோம். ஸோ இந்த பாட்டு चल रे मन अपने धाम, चल रे मन अपने धाम, इस जग में परदेस रे बंदे, भटक रहा क्यों सुबह और शाम, भटक रहा क्यों, चल रे मन अपने धाम, चल रे मन अपने धाम. நான் இப்ப லாஸ்ட் 2 லைன் பாடுறச்சே இந்த अपने धाम இப்படி காமிச்சேன்ல, that is for us. நம்மளுக்கு வந்து अपने धाम have to go within. So the beautiful thing was சுவாமி முன்னாடி அது பாடின்னு இருக்கிறச்சே சுவாமி ஒரு பியூட்டிஃபுல் ஸ்மைலோட இப்படி பார்த்து अपने धामனா சுவாமி அவரோட இது இப்படி கை இப்படி வச்சுட்டு இருந்தாரு. எவ்ரி டைம் अपने धाम சொல்லச்சே अपने धाम சொல்லுவேன். ஸோ இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஏன்னா
நம்மளுக்கு வந்து we have to go within. But when Swami shows in the madri இப்படி காமிக்கறச்சே சுவாமி காமிக்கறச்சே, that is where we have to go. apne dham, நம்மளோட where is our dham, where is our destination, நம்ம எங்க போய் சேரணும், that is Swami's heart, apne dham. So among all the convocation songs, this incident always sticks in my mind. Okay. Sir, are there ஏதாவது பஜன் or song that நீங்க சுவாமி முன்னாடி பாடணும்னு ஆசைப்பட்டு அவருடைய பிசிக்கல் பிரசன்ஸ்ல, பட் இஸ் தட் ஃபார் சம் ரீசன் அது பாட முடியாத மாதிரி ஏதாவது பஜன் உங்ககிட்ட இன்னும் மனசுல இருக்கா? இல்ல, ஐ மீன் பை Swami's blessing அந்த மாதிரி wish is not there, and Swami has blessed abundantly. Many time I feel I know deservedness is something that Swami alone knows, but many times I feel he has blessed me too much அப்படின்னு தோன்றது. So அந்த கொரேன் ஒன்றும் உங்க 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 ஃபேமிலியில உங்க அம்மாவோட ஃபேவரட் பஜன் நீங்க பாடி கேட்கணும் அவ வரைச்சே சுவாமி கிட்ட, அந்த மாதிரி is there a wish list of which நீங்க ஏதாவது ஒரு பஜன் பாடி காட்டுங்க? Wish list illa, but I know what are their favorite bhajans enna theriyum, and if it so happens ungalku theriyum, when we fix bhajans in mandir and namukku vandu poi I want to sing this bhajan da, many times it is not possible, and in our list of Sai bhajans we have to sing different deities. Swami sollirukra madri deities paadano, you may get a chance to sing Ganesh bhajan, and you wanted to that day you wanted to go and offer one Devi bhajan to Swami, but another person Ganesh bhajan pardon sola. So given all these things, with Swami's blessing yadana aachana, when appa amma edan vandu or 1 week they would stay in Puttaparthi, any one of those days if it happens, they would feel very happy. Amma, for example, Partishwari Jagat Janani, because that is how she looked at Swami. Swami amma madri, she used to always pray. So Partishwari Jagat Janani romba irukum. So amma illa, so na paadina she would feel all the more happy. Yeah. But adu or bhajan appa ku Shri Ram Jai Ram Jai Jai Ram, akka ku and Deena Bandhava Shri Sai Devanam, some few favorites. Can you sing Partishwari Jagat Janani, sir, few lines? Partishwari Jagat Janani, Jaya 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 He Sai Janani, Partishwari Jagat Janani, Veda Kalamai Devi Bhavani, Nada Vidyamai Narayani, Karuna Sadani Karuna Mahima, Sharanam Sharanam Sai Ma, Jaya 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 He Sai Janani. Sarams, a very much related thing that I thought we will move into is how to sing with bhavam, and we always felt, suppose we are sometimes high on emotions and then நம்ம bhajan போறோம், I think we are not supposed to pour out all our emotions, number personal emotions into the bhajan we sing, and we should be tending towards crying out our heart. There should be some kind of a balance we need to strike. So how do you keep that check and as well still convey the bhavam of the bhajan, and adu bhavam patti neenga konjam சொன்னீங்க? நம்ம வந்து பஜன் பாடுறச்சே வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் அந்த இமோஷன் நம்ம ஹார்ட்லேருந்து வரணும். And it is not to say that வெளியில கண்ணீர் ஓட்டா it is not coming from the heart. Yes, it is coming from the heart. But Swami வந்து especially நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எனிபடி ரொம்பவே எக்ஸாஜரேட்டட் இமோஷன்ஸோட சுவாமி முன்னாடி எதான்னு சொன்னா இல்லாட்டோ ரொம்ப அழுதா சுவாமிக்கு வந்து Swami used to not like it.
Swami வந்து even devotees யாராவது பண்ணா கூட, and especially நம்ம as students we have seen around us, if anybody அந்த மாதிரி ரொம்ப கெவி அழுது எதான சுவாமிக்கு சொன்னா ஏ ஹிஸ்டீரியா பாய் அப்படின்னுவாரு. சுவாமிக்கு வந்து அந்த வேர்ட் ஹிஸ்டீரியா he would use for anybody, either devotees, anybody who goes overboard with emotions அவருக்கு முன்னாடி. ஸோ அவர் வந்து ஐ திங்க் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் அதை பார்த்து you develop that within yourself, that at least during bhajan and the hysteria definitely it should not come out. So I think what Swami mentions is hysteria, and it may be just emotions coming out as tears, but நம்ம bhajan lead பண்ணச்சு, I think it is so important. நம்ம வந்து we should have that focus on the bhajan, on Swami, praying from the heart, and also keeping in mind Swami அழகா சொல்லியிருக்காரு, நீ பாடுறது உனக்கு மாத்திரம் இல்லை, நீ there are thousands of people who are also ஃபாலோ பண்றவாள் நினைச்சுன்னு கூட, நான் லீட் பண்ணிச்சு எனக்கு இமோஷன் இருக்குன்னு நான் மைக்ல அழுதா என்ன ஆக போறது, இன்னும் 1000 பேர் பஜன் ஃபாலோ பண்றவாளுக்கு என்ன ஆகும், you can just imagine. We have some very very funny examples. Suppose I'm singing Nandalala Nandalala दया करो भगवान. இதுல வந்து the emotion in the bhajan itself அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. The raga, Shivaranjani brings together this emotion that Lord, I am crying from the heart அப்படின்னு the tune itself tells Swami. நம்ம வந்து அதை வந்து கண்ணீர் விட்டு அதை அழுது வந்து we don't have to tell Swami வந்து I'm just trying to exaggerate that saying. அந்த மாதிரி பண்ணா அவ்வளவுதான். we can see that சுவாமி சொல்லுவாரு, என் சேர் பக்கத்துல இந்த சுவாமி நம்ம ஸ்டூடெண்ட் சொல்லுவாரு, என் சேர் பக்கத்துல ஹனுமர் வந்து ஏன் தெரியுமா அந்த கதையை வச்சு நீ ஏன் தெரியுமா அங்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு சுவாமி. ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் சுவாமின்னு கேட்டா, நீங்க யாராவது ஆப்பஸ்ருத்தியா தான் போனா அவரை வந்து மண்டல ஒரு டங்குன்னு அடிக்கிறதுக்கு தான் அவர் அவங்க பக்கத்துல வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் சுவாமி. ஸோ நாட் ஜஸ்ட் தட், எனி ஆஃப் தீஸ் இமோஷன்ஸ் ஆல்சோ இதான் இந்த மாதிரி காமிச்சா டெஃபினட்டா ஹனுமர் வில் கம் வித் ஹிஸ் கதையை வச்சுட்டு வருவார். ஸோ வி டோன்ட் ஹாவ் டு ஷோ தீஸ் இமோஷன்ஸ் எஸ்பெஷலி வைல் லீடிங். நம்மளுக்கு வந்து ஐ ஆல்வேஸ் ஃபீல் ஒரு பஜன் செஷன்ல வந்து ஒரு 10-12 பஜன் இருந்ததுன்னா நம்ம லீட் பண்ற பஜன் வந்து இஃப் வி கீப் இட் well in control and just convey from the heart what the raga, what the words of the bhajan convey. Swami pray panni kannu moodinu adu pray pannale that bhajan will convey it 100%. நம்ம மத்த 9 பஜன் ஏதோ பாடுறச்சு, suppose our emotions come out, well and good. Okay, sir. Thank you, sir. Sir, this question is again related to Bhavam, but with the sole purpose of listening to you for a longer time. நீங்க பாடி கொஞ்ச நேரம் கேட்கலாங்கிறதுனால இந்த question கேட்கிறோம். சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு இப்போ ஸ்டோரி ஆஃப் லார்ட் ராமா நம்ம சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோம், வித் ஜஸ்ட் பஜன்ஸ் அண்ட் ப்ராப்ளி சம் டிவோஷனல் சாங்ஸ் ஆன் ராமா. அதை இன்டர்ஸ்பர்ஸ் பண்ணி ஒரு 3 to 5 minutesல ராமரோட ஸ்டோரியை புரிய வைக்கிற மாதிரி with very less commentary or narration. And the marina, how do we try and bring all these emotions? I mean, okay, yes, totally without commentary, it's a real challenge, but not that it can't be done. But yaka Ramayana totally theriyalana, it might be difficult to convey 100% through emotion of a bhajan. But I'll just make an attempt with few bhajans. Yes. Just to say the celebration when Mother Kaushalya gave birth to Rama, starting from that, we can start with something like something which is a little skippy, just to convey the happiness of that moment. And the sandoshatha kaatradhukku Jaya Kaushalya Nandana Ram Paramananda Ananda Ram Kaushalya Nandana Ram Paramananda Ananda Ram Mangala Pavanana Jaya Sundara Vaidehi Ram. Okay, this is from the first line, Jaya Kaushalya Nandana Ram, just to skip, having a skippy this thing. Adukapro, he grows up,
போய் வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் கிட்ட எல்லாம் கத்துண்டு then he grows up and then he gets married. அது வந்து you can sing something like राम रघुवर राम सीता राम 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 श्री राम 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 साई राम 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 रघुवर राम सीता राम राम राम. It'll on the bhajan will go on. It is just to show that this has a little bit of Gambhira mode. When he was growing up, he was going through the forest, killing the asuras, and then Sita Ram Ram Ram, and then he's got married to Mother Sita, and then he has to leave Ayodhya, unfortunately. Adu vande we can sing Jaya Jaya Ram Jagadabhiram Dina Bandhu Sai Ram Jai Jai Ram Jai Jai Ram Sai Ram. So you can say that everybody in Ayodhya, they're very sad that their Lord is Lord Rama is going away to the forest. At the same time, they're saying Jai Jai Ram Jai Jai Ram. Our Lord Rama, they are saying Jaikar to him, but the emotion conveys a sadness that Rama is leaving. And then everything of forest, he meets the Vanaras, Hanuman, everybody they meet, and then they are going towards Lanka to fight the war. You can imagine the entire army, Vanara's army, Jambavan and Rama, Lakshmana standing there at the seashore. कौसल्यात्मज रामचरण वैदेही प्रिय रामचरण हनुमत सेवित रामचरण भरतार्चित श्री रामचरण अहल्योधारक रामचरण शांति निकेतन रामचरण. With those drum beats and all, Hanuman irukkaru, he say, what he has done, Ahalyodharaka ellam pannirukkaru. This is the Lord Rama. He is leading us into the war against Ravana Abdina. That is the thing. So, poi, war and all gets over, ellam vandu, and then he is back to Ayodhya with Mother Sita and Lakshmana and Bharata Shatrughna. All of them are there, and coronation. And we all sing in celebration. Jaya Jaya Rama Jaya Raghurama Dasharatha Nandana Raja Rama Abhaya Pradayaka Anandadayaka Tribhuvana Mohana Sita Rama Danava Bhanjana Dinodharana Prema Sagara Sai Rama. So this is, anybody or Okandinde sitting grandly on the throne. If anybody were to describe Lord Rama and the grandeur, describe it and say Jaya Jaya to this Lord Rama. And all the celebration, yella anaprom. In the end, our lives also, what is to be taken is, we all need peace. Number ulla and the sandosham veno, basically and the peace veno. Yaryad, you ask anybody what you want, joy and peace, joy and peace. So Ram Charan Sukhadai Bhajore Ram Charan Sukhadai Bhajore राम नाम के दो अक्षर में सब सुख शांति समाई रे राम चरण सुखदाई भजो रे. After listening to Lord Rama's story and avaroda per eduthunde chanting his name, this is what we want, going to his feet and Sukhadai, நம்ம மைண்ட்ல வந்து, that is what Ramacharan, his feet, அவரோட அந்த lotus feet, divine lovely feet சொல்லணும், அந்த Ramacharan,
that is what will give us peace in our heart. So that will be kind of how I would put some bhajans together. Wow, sir. It is wonderfully encapsulated the whole thing. Sir, the last two questions. Munadi, I thought just ask you on this. On all the bhajans that we listen to you sing, the pronunciation is so very important to bring out the beauty of the song, the bhavam, the meaning. So, we cannot overemphasize it. How did you, or how should we go ahead and pronunciation எப்படி perfect பண்றது, because அது ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு நிறைய பேர். I think see, all of us singing oda சேர்த்த pronunciation. Correct. நம்ம I think our pronunciations are always determined by what language we speak at home, and which region of the country we come from. There are some regions where they tend to use sa a lot instead of sha, and in Tamil la kuda nariya vaarthai illa, lots of alphabets are not there. Adanala the pronunciation could get mixed up. So namalukku there are standard pronunciation. Sanskrit abdina, in Sanskrit we have to find out what is the actual pronunciation. அது ஒரு ஹிந்தி பஜன் அப்படின்னா அந்த ஹிந்தியில ப்ரொனன்சியேஷன் எப்படி அப்படின்னா we have to find out. சுகதாயி, அது நான் இப்போ பஜன்ல ராமச்சரண சுகதாயி, அது நம்மெல்லாம் as South Indians many times we may tend to sing sukha, அது sukha அப்படிதான். That is Swami very often says correct pronunciation is very very important. So we have to make sure that the Hindi ask somebody who knows Hindi what is the correct pronunciation, and we have to get it right. There are no ways about it. எனக்கே அட்லீஸ்ட் எனக்கு ஞாபகம் இருக்கிறது அட்லீஸ்ட் ஒரு 2 இன்சிடென்ட் எனக்கு நான் திட்டு வாங்கியிருக்கேன் when I have not pronounced the word properly, and Swami has இப்படி இல்லை சரியா பாடு அப்படின்னு பாடினப்புறம் ஓகே அப்படின்னாரு. ஸோ நம்ம you cannot take ஒரு வேர்டு கூட கேஷுவலாக எடுத்துக்க முடியாது during a bhajan. We have to know exact pronunciation, அதை கரெக்டாக பண்ணணும். It is very important. So beforehand preparation பண்ணணும். Okay. So next question is on life lessons and values, which நீங்க கவர் பண்ணிட்டே வந்திருக்கீங்க in between. Nevertheless, one or two Swami's teachings that are very close to your heart, நீங்க அதை திருப்பி உங்க லைஃப்ல ரிமைண்ட் பண்ணிட்டே just to keep you connected with Swami. எந்த teachings? I think there is this Sai Symphony, which this international orchestra, and they have gone around the world now performing. Inga kuda Swami 90th birthday they performed in Sai Kulwant Hall. Adukapram they have gone and performed in Germany, China la poi perform pannirukanga. So adula one the couple of phrases Swami or teachings they have taken that somehow has appealed to me a lot. Love all, serve all, help ever, hurt never. Adula help ever, hurt never is something that is for some reason that has stayed close to my heart. அது and a different way of looking at that is help ever correct da. If you are not able to help everyone all the time, hurt never. I think that is a beautiful, you're at least halfway there. Swami சொல்றது ஒரு பாதி at least நம்ம hurt never பண்ணாம இருந்தா that will make us love all. Swami every teaching is so intertwined with each other. So I think we should do our best not to hurt people. So that is something that has been within me, and Swami he has reinforced it many times through so many things. Now I think we have run out of time. I'll just conclude this with the Qawwali that Swami has asked me a few times to sing. Swami adula he gives a beautiful message. Adula enna நம்ம we cannot live without Sai. That is what the Qawwali says. Sai bin raha na jaye. We cannot live without Sai, and we don't have to live without Sai.
Yeah, because Sai is within us. Nobody can take that Sai out from within us. So nobody needs to live without Sai. But under the couplet, it says, Zara jhanko to paoge ki Sai paas hota hai. Zara jhanko, Hindi la jhanko na, you peep inside. You know, only when you peep inside, you know that Sai is that close to you. Romba pakathalla irukar Swami. He's within our heart itself. So there is no human being in whom Sai is not there. So on the teaching, if we can bring it to the fore, நம்ம முன்னாடி கொண்டு வந்து அதை பத்தி நம்ம யோசிச்சா 100% of the time நம்ம எல்லாம் humans, correct, human failings are there, அதெல்லாம் இருக்கு. நம்ம எல்லாரும் we are all on the journey. நான் எப்பவும் சொல்வேன், சப்போஸ் நம்ம வந்து ஆல்ரெடி அங்க அந்த ஜெர்னி டெஸ்டினேஷன் நம்ம ரீச் ஆயிருந்தா, நம்ம சுவாமி வந்து அவர் யூனோ இன் இஸ் டியூரிங் இஸ் பிசிக்கல் சர்ஜன் அவர் சொல்லியிருப்பாரு, ஆமா எனக்கு ஒரு டிவோட்டி கிடைச்சாச்சு, எனக்கு ஒரு டிவோட்டி கிடைச்சான்னு சொல்லியிருப்பாரு. பட் யூனோ சுவாமி வாஸ் ஆல்வேஸ் சேயிங், నేను వెతుకుతున్నాను ఐ எம் ஸ்டில் சர்ச்சிங் ஃபார் ஒன் டிவோட்டி. ஸோ விச் மீன்ஸ் என்ன, நம்ம எல்லாரும் we are all people on that path. நம்ம அந்த ஜெர்னில இருக்கோம். ஸோ ஒருத்தர் ஹெல்ப் எடுத்துட்டு யூனோ சிங்கிங் பஜன்ஸ், டூயிங் சேவா, சுவாமி சொல்றது கேட்டுண்டு யூனோ அவரோட வார்த்தையை ஃபாலோ பண்ணிட்டு, நான் சொன்ன மாதிரி try and become Sai's student by following what he does. So so just to know that Swami is within us. So அந்த கவாலியோட biggest message அதுதான், that Swami பக்கத்திலேயே இருக்காரு. அந்த சாய் உனக்குள்ள மாத்திரம் இல்லை, எல்லாரோடையும் சுவாமி இருக்காரு, எல்லாருள்ளயும் சுவாமி இருக்காரு. அந்த சுவாமியை you cannot hurt them, right? So in our daily life, obviously we have different scenarios, we have to interact in different ways, but from the heart tell Swami, no Swami, I don't want to hurt you, kyunki Sai bina raha na jaye. Yaaro irukka mudiyadhu Swamiyaala, because Swami is there within each person in any form. Swami form la irukkalam, Ramar form la, Krishna form la irukkalam. People may think that Allah's power is within me, you know, Jesus Christ's power is within me. Anything, the divine power is there within each one of us, and for us that is our Lord Sai. So I think that is that help ever, hurt never, because Sai is within everybody, and Sai bina rahana jai. Our Swami illama irukka mudiyadhu, irukka thevayum illa, ena Swami நம்ம எல்லாரோடையும் இருக்காரு. Thank you so much, sir. We will surely need many more such sessions. But before we conclude with a vote of thanks by our district president, என்னோட ஒரு கோட்டா இருக்கு, நான் கொஸ்டின் கேட்டனால எனக்கு ஒரு பஜன் கோட்டா இருக்கு டு ஆஸ்க் ஃப்ரம் யூ. ஸோ நீங்க வந்து பிரம்மாண்ட நாயக்கா பஜன் ஃபுல் பஜன் பாடி, ஸோ we will all just close our eyes and enjoy. Okay, following ஃபாலோ இல்லை நீங்க தான், ஏன்னா ஸோ த டைம் டிலே எதுவும் இல்லாம இருக்கணும்னு we want to listen only to you. ब्रह्मांड नायका बाबा प्रतिपुरीश्वर बाबा, चांद और सूरज तुमने बनाए, नदियां सागर तुमने बनाए, नदियां सागर तुमने बनाए, ब्रह्मांड नायका बाबा प्रतिपुरीश्वर बाबा, अयोध्या नगरी तुमने बनाई, द्वारका नगरी तुमने बसाई, शिरडी परती तुमने बनाई, बाबा शिरडी परती तुमने बनाई,
ब्रह्मांड नायका बाबा पतिपुरीश्वर बाबा. Thank you. Thank you so much. I request our district president, Sri Kannan, to deliver the word of thanks. Om Sri Sai Ram. Saram to all brothers and sisters. Really, Kanchipuram North District today, history, in fact, remarkable, the most remarkable day in Kandipa Sulu. Kenna in the Raghunath Sayam Saroya session, in fact, we are longing. Sham and others will be knowing that we are trying to catch you up physically to Chennai and the Kanchipuram North District. But somehow, of course, obviously, divine will should be there. Yeah, divine will இன்னைக்கு உங்களுடைய வாய்ஸ் நாங்க இந்த மாதிரி ஒரு செஷன்ல சத்சங்க செஷன்ல கேட்க முடியும். என்னைக்கு சுவாமி வில் பண்ணியிருக்காரோ அன்னைக்கு தான் நாங்க கேட்க முடியும் கண்டிப்பா. And a number of almost 500 devotees have gathered today to listen to your beautiful satsangs. And ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஸ்பான்டேனியஸா you answered that. And in fact, எனக்கு ஒரு சுவாமியோட டிஸ்கோர்ஸ் full length of a discourse கேட்ட ஒரு எனக்கு as personally as a district president, I feel ஒரு டிஸ்கோர்ஸ் சுவாமியோட டிஸ்கோர்ஸ் 45 minutes கேட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு இன்னைக்கு ஒரு மன நிறைவு எனக்கு கிடைச்சிருக்கு. ஐ ஹோப் நாட் ஓன்லி ஒரு பஜன் சிங்கிங் உண்டு இல்லாமல் சுவாமி இன்சஸ்ட் பண்ற அந்த வேல்யூஸ் பேசிக்கலி சுவாமியோட ஆர்கனைசேஷன் பேசிக்கே லவ் ஆல் சர்வ் ஆல் ஹெல்ப் அவர் ஹர்ட் அவர் தட்ஸ் வாட் சுவாமி ரொம்ப இன்சஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. சோ மெனி இயர்ஸ் சுவாமி சொன்னது அதை நீங்க ரொம்ப அழகா கவர் பண்ணி அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்க அந்த ராமருடைய ராமாயணத்தை அழகா ரொம்ப லைஃப் ஹிஸ்டரி ரொம்ப அழகா அந்த சாங்ஸ் மூலமா சொல்லி அழகா முடிச்சு எடுத்த. இன்ஃபேக்ட் டு மேக் இட் பாயிண்ட், அந்த ராஜாராமன் அப்படின்னு வந்ததே பட்டாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் அந்த ராஜ்யம் பண்ணும்போது ராஜாராமன்ற பேரே வந்தது. ஸோ ரொம்ப அழகா நீங்க அதை டச் பண்ண. இன்ஃபேக்ட் ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஐ ஃபைண்ட் நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிரஸ் மை கிராட்டிடியூட் அண்ட் அவர் கிராட்டிடியூட் அண்ட் தேங்க்ஸ் டு யூ சாய்ராம். நம்மளுடைய ஆர்கனைசேஷன் நார்மலா இந்த தேங்க் பண்ற இது கிடையாது. Because Bhagavan gives opportunity to every individual. Yeah, நீங்க வந்துட்டு it is an opportunity given to you. In fact, ஒன் ஆஃப் த இதில் பார்த்தோம்னா அந்த வாட்டர் ப்ராஜெக்ட் முடிச்ச உடனே இந்த அமேதேஷ் பண்ண ஷேர் பண்ண ஒரு இன்சிடென்ட் இது. அந்த ப்ராஜெக்ட் முடிச்சும்போது ஆந்திர பிரதேஷ்ல அந்த பப்ளிக் வில்லேஜ் பீப்புள்லாம் கேதர் ஆகி இருக்கும்போது தே ஆல் வாண்டட் டு தேங்க் சுவாமி. சுவாமிக்கு தேங்க் பண்ணாங்க. சுவாமி எதுக்கு எனக்கு தேங்க் பண்றேன், ஐ ஹேவ் டு தேங்க் யூ. அந்த அவதாரே எவ்வளவு பெரிய அவதார், தேங்க்டு ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ வி ஆல் ஹேவ் டு தேங்க் பகவான் ஒன்லி. அஃப்கோர்ஸ் இருந்தாலும் அந்த ஹியூமன்னஸ்ல சொல்லும்பொழுது ஆஸ் அ பிரதர்லி திங்ஸ், we all thank you so much, you Sairam. Not only that, we are not going to stop this. உங்களை அடிக்கடி நாங்கள் கண்டிப்பா through protocol disturb பண்ணுவோம். And once all this pandemic everything முடிஞ்சதுக்கு அப்புறமா we request very humbly to physically come to Chennai and Kanchipuram North District. ஒரு நல்ல ஒரு wonderful session உங்க டீமோட ஒரு அழகான ஒரு 1.5 hours ஒரு beautiful music program கொடுக்கணும்னு we request you with the humble things. And we thank you so much. 1.5 hours almost நீங்க ஸ்பேர் பண்ணிக்கள் valuable time after the evening bhajan அப்புறம் நீங்க ஸ்பேர் பண்ணிக்கள். We thank you so much from all the hearts with loving Sairams. Jai Sairam. Jai Sairam. Thank you, sir. நீங்க சொன்ன மாதிரி I thank all of you for this opportunity. இந்த opportunity கிடைச்சா we sit down and think more. சுவாமியை பத்தி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி சுவாமியை இன்னும் நினைச்சுக்கிறோம். So it is a blessing. Definitely Swami's blessing. Thank you. Sairam. Can we finish it with Om Shanti Shanti? Om Shanti. Yeah. Om Shanti Shanti Shanti.